Good evening, one and all. JCA Ranipet Power City Living Ethics Online Training Program. Call to order. JCA Creed. We believe that faith in God gives meaning and purpose to human life, that the brotherhood of man transcends the sovereignty of nations, that economic justice can be best won by free men through free enterprise, that government should be of laws rather than that of men, that earth's greatest treasure lies in human personality, and that service to humanity is the best work of life. On behalf of JCA Ranipet Power City, we welcome all participants, members, past presidents to the JCA Ranipet Power City Living Ethics Everyday Online Training Program. Now I invite our beloved faculty, Shri Anandi Vijayan Madam, for today's training session. Madam, please enlighten us with the session, and now we hand over the floor to you, Madam. Thank you. Good evening, sir. Thank you. Sir, screen share ஆகுதுங்களா? Yes, Madam. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். சார் வாய்ஸ் ஆடியபிள் தானே? Yes, Madam. ஓகே சார். அது ராணிப்பேட் அப்படின்னாவே ஒரு பவர். 2024ல பார்த்தோம்னா சூப்பர் 30 அப்படின்ற ஒரு பவர்ஃபுல்லான ப்ரோக்ராம வருங்கால ஜோன் ட்ரைனர்ஸ்க்கு ஒரு சிறந்த ஒரு தளமா அமைச்சு கொடுத்து அது ஒரு பவரா ஒரு ப்ரோக்ராம் சக்சஸ் பண்ணாங்க. அடுத்தது பார்த்தோம்னா இப்போ லிவிங் எத்திக்ஸ்ல அதை விட ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ப்ரோக்ராமா இப்போ நடத்திட்டு இருக்க ராணிப்பேட் பவர் சிட்டிக்கு என்னோட வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவிச்சுக்கிறேன். அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் பார்த்தோம்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு லிவிங் எத்திக்ஸ் பார்த்துட்டு வரோம். அந்த வகையில நமக்கு ரொம்பவும் இந்த காலகட்டத்துக்கு தேவையான ஒரு விஷயமா இருக்கக்கூடிய என்விரான்மெண்ட். அந்த என்விரான்மெண்ட்டுக்கு என்னென்ன எத்திக்ஸ் எல்லாம் நம்ம தேவை அந்த எத்திக்ஸை நம்ம எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படின்ற ஒரு சின்ன சிந்தனை உங்களோட சேர்ந்து நானும் அந்த சிந்தனையில கலந்துக்கலாம் அப்படின்ற ஒரு சிறிய முயற்சியினால இன்னைக்கு நம்ம ப்ரோக்ராம்க்கு போகலாம். ஃபர்ஸ்டா பார்த்தோம்னா எல்லாருமே ஏதோ ஒரு வேலையில பிஸியா இருப்போம்னு நினைக்கிறேன். இதுல ஃப்ரீயா இருக்கவங்க ஒரு 2 மினிட்ஸ் ஒரு டீப் பிரீத் எடுத்துக்கலாமா? இன்ஹேல் அண்ட் எக்ஸேல் ஒரு 5 கவுண்டிங்ஸ் எடுத்துக்கிட்டா போதுமானது. முடிஞ்சவங்க அது செய்யலாம். ஒரு 5 கவுண்டிங்ஸ். நல்லா டீப்பா இன்ஹேல் பண்றோம். அந்த டீப்பா நம்ம உள்ள இருக்கக்கூடிய நம்ம கழிவுகள் எல்லாத்தையும் வெளியே ஏத்துறோம். அந்த டீப் இன்ஹேலிங் எக்ஸேலிங் ஒரு 5 கவுண்டிங்ஸ் செய்யலாம். தேங்க்யூ. இதுல யாராவது ஒருத்தர் உங்களுக்கு எப்படி இருந்ததுன்னு ஒரு சின்ன கருத்து சொல்ல முடியுங்களா? இந்த பிரீத் பண்ணதுல ஏதாவது உங்களுக்குள்ள ஏதாவது சேஞ்ச் இருந்ததா? ஸ்ரீகாந்த் சார் யாராவது ஹேண்ட் ரைஸ் பண்ணா கொஞ்சம் அன்மியூட் பண்ணுங்க. Okay, Madam. Okay.
நம்ம மினிமமா தான் செஞ்சிருக்கோம். இருந்தாலும் அதுல ஏதோ ஒரு உணர்வு உங்களுக்குள்ள கிடைச்சிருக்கலாம். ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிருந்தா ஷேர் பண்ணலாம். இல்லன்னா பரவால்ல. ஆ செல்வம் சார் ரைஸ் செல்வம். பண்ணியிருக்காரு. மேடம் ஒரு காலையிலேருந்து ஒரு டயர்டாக இருந்தது மேடம். ஸோ ஒர்க் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தோன்னே இப்போ அந்த ப்ரீத் பண்ணோன்னே கொஞ்சம் ஒரு ரெஃப்ரெஷ் ஆன மாதிரி ஒரு ஃபீல். ஓகேங்க சார். தேங்க் யூ சார். ஒரு 5 கவுண்டிங்ஸ்க்கே இந்த இது அப்டின்னா, நம்ம என்விரான்மென்ட்ட ஃபுல்லா நம்மதாக்கிக்கிட்டு, நம்ம அத வந்து நம்மளுக்குள்ளேயே கவனிச்சோம் அப்டின்னா எவ்வளோ ரிலாக்ஸா இருக்கும். அந்த ரிலாக்சேஷன் எப்படி நமக்கு கிடைக்கும்? நாம என்னென்னலாம் நம்மளோட ஆக்ஷன் மூலமா என்விரான்மென்ட்க்கு என்ன தந்துட்டு இருக்கோம்? அப்படின்றத இன்னைக்கு கொஞ்சம் ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்க போறோம். அதுல இப்போ ஒரு பிக்சர் திஸ் ஒன். இது 2 பார்த்த உடனே என்ன தோணுது நமக்கு? சரி. இப்ப டைரக்ட்டா கொஸ்டின்க்கே வந்துர்றேன். இந்த 2 பிக்சர் டிஸ்ப்ளே ஆகுறது தெரியுதுங்களா? இதுல எது உங்களுக்கு ரொம்ப புடிச்சிருக்கு? ஃபர்ஸ்ட் இருக்கிறது மேடம். ஃபர்ஸ்ட் இருக்கிறது. தேங்க் யூ. அடுத்து வேற யாராவது ஆன்சர் பண்ணலாமே? செகண்ட் ரைட் ஒன். சைடுல இருக்கு. சரி. இப்போ ஃபர்ஸ்ட் முன்னாடி சித்ரன் சார் ஃபர்ஸ்ட் இருக்கிறதுன்னு சொன்னாங்க. அதுக்கு என்ன ரீசன் நான் தெரிஞ்சுக்கலாமா? பார்க்கும்போதே அட்ராக்டிவா இருக்குங்க மேடம். ஏன் ஃபர்ஸ்ட் ஒன்? Madam, Anandi madam, the voice is not coming, madam. I think மேடம் you have நீங்க to மியூட்ல unmute, madam. இருக்கீங்க. மேடம் அன்மியூட்ல இருக்குங்க மேடம். மேடம் அன்மியூட் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். Participants, please hold with us. We will connect with madam. There is some technical issue. Thank you. Welcome back, madam. There is some technical issue. Madam, now you can proceed, madam.
Anandi madam. Audible-ஆ இருக்குங்களாங்க சார்? Yes madam. சார் இப்போ கேக்குதுங்களா? கேக்குதுங்களா இப்போ? Yes madam. Yes madam. ஓகேங்க சார். Mm. சரி. இந்த 2 பிக்சர்ல எது பிடிக்கும் அப்படின்றது 2 பேர் ஆன்சர் பண்ணியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் பிக்சர் ஒருத்தரும், செகண்ட் பிக்சர் ஒருத்தரும் பண்ணியிருந்தாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் பிக்சர் புடிச்சது அப்படின்னு சொன்னவங்க ரீசன் சொல்ல முடியுங்களா? ஏன் இது புடிச்சிருக்கு அப்படின்னு? பார்க்கும்போதே பார்த்தீங்கன்னா, ஒரு அட்ராக்டிவா இருக்குங்க மேடம். புதுசா இருக்குது நம்ம சார் பார்க்கறதுக்கு. வாய்ஸ் கிளியர் ஆகுதா? டெக்னிக்கல் இஷ்யூ இன்னைக்கு நெறைய இருக்கு. Yes madam. இப்போ வாய்ஸ் கிளியரா இருக்கு மேடம். For time being I stop the video மேடம், உங்க வீடியோ. So that கொஞ்சம் ஆடியோ கொஞ்சம் ஃபர்ஸ்ட் better. ஒன் பிக்சர். ஓகே. ஓகே சார். தேங்க் யூ. செகண்ட் பிக்சர் யாரோ புடிச்சிருக்குன்னு சொன்னீங்க. ஓகே. ஆ. ஓகே. ஓகேங்க சார். செகண்ட் பிக்சர் புடிச்சிருக்குன்னு சொன்னீங்க இல்லையா? அது ஏன் புடிச்சிருக்கு? நேச்சுரலா இருக்கு மேம் பார்க்க. சரி. இப்போ ஃபர்ஸ்ட் பிக்சர்ல பார்த்தோம் அப்படின்னா, நம்ம வேர்ல்டு வந்து இப்போ டெக்னாலஜில எல்லா இடத்துலயும் டெக்னாலஜி இல்லாம எதுவுமே இல்ல. மனுஷனா எல்லாமே இருக்கு. அதே ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, நம்ம காலத்துல வாழ்க்கையோட இணைந்த ஒரு வாழ்க்கையா இருக்கு. நம்மளுக்கு பார்த்த உடனே ஒரு சுகுலோதி, ஒரு ஆனந்தமா, மகிழ்ச்சியா இருக்கிற மாரி அந்த செகண்ட் பிக்சர்ல ஆனா 2க்கும் என்ன ரிலேஷன் அப்டின்னா, இப்போ ஃபர்ஸ்ட் பிக்சர் பார்க்கும்போது, செகண்ட் பிக்சர்ல இருக்கக்கூடிய வாழ்க்கை நமக்கு கிடைச்சா நல்லாருக்கும். அப்டின்ற மாரி தோணும். ஆனா இங்க வாழ்ந்து பழகிட்டோம் அப்டின்னா, இந்த மாடர்ன்லாம் நமக்கு அந்த டெக்னாலஜிலாம் நம்ம எதுவும் தெரிஞ்சுக்காம இருக்கிறோமே! Participants, sorry for the interruption. We'll just take up with madam. There is some network issue at madam and she has disconnected. She will join back immediately. Thank you. Wait. Hi. Word. Thank you for your patience, participants. Just madam will be joining back in a minute. There is some network issue. Please bear with us. Thank you.
Participants, we are just trying our trainer to get online. Please bear with us. Thank you. Sir, admin sir, request to approve co-host authorization to madams. Madam, welcome back, madam. இப்ப ஸ்கிரீன் ஷேர் பண்ணவா? Admin, I request screen sharing permissions to Anand madam. ஸ்கிரீன் ஷேர் ஆகல இப்போ. We have given the permissions, madam. Now you can share the screen, madam. Thank you. Okay. சரி, இப்போ ஷேர் ஆகுதா? Yes, madam. Clear, madam. Please proceed. Okay, sir. Sorry for the inconvenience, sir. Okay. Once again, sorry. இப்போ இந்த 2 பிக்சர்ல நமக்கு எது பிடிச்சது, பிடிக்கல அப்படி அதுக்குண்டான காரணம்லாம் சொல்லிட்டோம். அடுத்தது பார்த்தோம்னா, இப்போ நம்மளோட என்விரான்மென்ட் எத்திக்னா என்ன? டைரக்ட்டா நம்ம அதுக்கு போயிடலாம். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த மாரல் ரிலேஷன்ஷிப். நமக்கும் அந்த நேச்சருக்கும் உண்டான மாரல் ரிலேஷன்ஷிப் நம்ம தெரிஞ்சாதான், அத நம்மளால போற்றி பாதுகாக்க முடியுமா? அப்படின்றத நம்மளால உணர முடியும். அடுத்ததா 2வதா பார்த்தோம்னா, நம்மளோட ஆக்ஷன்ஸ் நம்ம டெய்லி லைஃப்ல நாம செய்யக்கூடிய ஒவ்வொரு ஆக்ஷன்ஸுமே நம்ம என்விரான்மென்ட்க்கு அது எப்படி இம்பாக்ட்டா இருக்கு? நம்மளுக்கும், நம்மளோட என்விரான்மென்ட்க்கும், நம்மள சுத்தி இருக்கிறதுக்கும் எப்படி ஒரு இம்பாக்ட்டா அமையுது அப்படின்றத 2வது விஷயமா பார்க்க போறோம். 3வது நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டீஸ். நம்ம என்னென்ன பண்ணா நம்ம நேச்சர் வந்து நம்மள பாதுகாக்கும் அப்படின்ற இந்த 3 விஷயத்த பத்தி தான் இன்னைக்கு ஷேர் பண்ண போறோம். அதுல ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, ரியல் வேல்யூ. நம்ம நேச்சரோட ரியல் வேல்யூ. இதுக்கு ஒரு கதையோட ஆரம்பிக்கலான்னு இருக்கேன். ஒரு குட்டி குழந்தை மீன்ஸ் ஒரு 5 வயசு, 6 வயசு இருக்கும். அ ஒரு பெரிய ஸ்கூல்ல படிக்கிறாங்க. அந்த ஸ்கூலுக்கு போறது, வர்றது எல்லாமே அவங்களோட தாத்தா கூட தான். அவங்களோட வீட்ல இருக்கும்போது எல்லா விஷயங்களும் அவங்க தாத்தா கூட தான் சேர்ந்து செய்வாங்க. அவங்க தாத்தாவும் தன்னோட பேத்திக்கு என்னென்ன வேணுமோ அத்தனையும் செஞ்சு, அவங்கள தூங்க வைக்கிற வரைக்கும் அந்த தாத்தாவோட பொறுப்பா இருந்தது. அப்படி டெய்லி தூங்கும்போது அந்த பொண்ணு ஒரு விஷயத்த கவனிச்சுக்கிட்டு வராங்க. என்னன்னா, அந்த தாத்தா தூங்கும்போது டெய்லி நைட்டு ஒரு பாக்ஸ ஓப்பன் பண்ணி, அதுக்குள்ள ஏதோ ஒரு விஷயத்த பார்க்குறாரு. பார்க்கும்போது அவரோட முகத்துல பார்த்தோம்னா, ஒரு வலியும், வேதனையும் இருக்கு. அந்த வேதனையோடவே தினமும் தூங்குறாரு. இதுதான் முழிக்கிறார். பார்த்துட்டு தான் மத்த விஷயங்கள் அவரோட டெய்லி ரொட்டீன வந்து செஞ்சுட்டு வர்றாரு. இத அந்த பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்கு. பார்த்துட்டு, சரி நம்ம இது தாத்தா கிட்ட கேட்டுருவோம் அப்படின்ட்டு அந்த பொண்ணு வந்து தாத்தா கிட்ட போய் கேட்குறாங்க. தாத்தா உங்கள நெறைய நாளா நான் பார்த்துட்டு இருக்கேன். இந்த மாரி ஒரு பாக்ஸ் ஓப்பன் பண்றீங்க. அந்த பாக்ஸ் பார்க்கும்போது உங்க முகத்துல இருக்கக்கூடிய அந்த சந்தோஷம் எல்லாம் போயிடுது. திரும்பவும் காலையில எந்திரிச்சும் அந்த பாக்ஸ பார்க்குறீங்க. எதுக்காக அத பார்க்குறீங்க? அதுக்குள்ள அப்படி என்னதான் இருக்கு?
அப்படின்னு கேக்குறாங்க. தாத்தா வந்து, "அது உனக்கு சொன்னா இப்போ புரியாது. நீ இன்னும் கொஞ்சம் வளர்ந்து பெரிய பொண்ணாகு. நான் கண்டிப்பா உனக்காக சொல்றேன்." அப்படின்னு சொல்றாங்க. "இல்ல நான் தெரிஞ்சு தான் ஆகணும்." அப்படின்னு அவங்க வந்து ரொம்ப அடம் பிடிக்கிறாங்க. அப்ப தாத்தா வந்து தன்னோட மொபைல் ஃபோன் எடுத்து வச்சு அந்த பொண்ணுக்கு காமிக்கிறாரு. அ இமேஜஸ் எல்லாம் நெறைய காமிக்கிறார். அவர் வாழ்ந்த இடம், ஒரு குடிசை வீடு, அத சுத்தி நெறைய தோப்பு, அப்புறம் பக்கத்திலேயே ஒரு காடு, மலை, அதுலேருந்து மழை வரும்போது பக்கத்துல இருக்கக்கூடிய ஆறு, ஏரியிலலாம் தண்ணி போறது. அந்த மாரி ஒவ்வொரு இமேஜா பார்த்துட்டு வரும்போது, "இதெல்லாம் எங்க இருக்கு? நான் இதுவரைக்கும் பார்த்ததே இல்லையே!" அப்படின்னு அந்த குழந்தை வந்து கேக்குது. "அதெல்லாம் நீ பார்க்கக்கூடிய காலம் வராதா?" அப்படின்றதுக்காக தான் நான் அந்த பாக்ஸ வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கேன். அப்படின்னு அந்த தாத்தா சொல்றாரு. அந்த குழந்தைக்கு அது புரியல. "என்ன தாத்தா பேசுறீங்க?" அப்படின்னு கேட்டோனே, அந்த பாக்ஸ அந்த பொண்ணு கையில குடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்க சொல்றாரு. அதுக்குள்ள பார்த்தா ஒரு சின்ன சீட். நான் வந்து இத்தன வருஷமா இயற்கையோட இருந்து, இந்த மாடர்னைஸ்டு வேர்ல்டுக்கு இப்போ வந்திருக்கேன். எனக்கு மிஞ்சினது இந்த ஒரு விதை மட்டும் தான். அந்த விதை வந்து தன்னோட தன்மைய இழக்கல. பூமி வந்து கொஞ்சம் கொஞ்சமா தன்னோட தன்மைய இழந்துட்டு வருது. ஆனா இந்த விதை வந்து இன்னும் தன்னோட தன்மைய இழக்கல. அதுக்கு போதுமான அளவு தண்ணி, காத்து, சூரிய ஒளி இருந்தது, ஈரப்பதம் இருந்தது அப்டின்னா, அது திரும்பவும் ஒரு மரமா வளரும். அந்த வாய்ப்பு இந்த விதைக்கு என்னைக்கு கிடைக்குமோ அப்டின்ற ஒரு ஆதங்கத்தோட தான், தினமும் இந்த விதைய வந்து நான் எடுத்து பாத்து பாத்து வச்சுட்டு வரேன். அப்டின்னு சொன்னோனே, அந்த பொண்ணு "ஓ! அப்டியா?" அப்டின்ட்டு எதுவும் யோசிக்காத மாரி தாத்தாக்கு சமாதானம் சொல்லிட்டு, "சரி தூங்குங்க தாத்தா, எப்போ சான்ஸ் கிடைக்குதோ அது அமையும்." அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணும் படுத்து தூங்கிடுச்சு. ஆனா தூங்கும்போது பார்த்தோம் அப்படின்னா, அந்த குழந்தைக்கு அதோட சிந்தனை தான் ஓடிக்கிட்டே இருக்கு. எப்படி நம்ம தாத்தாவ சந்தோஷப்படுத்தணும் அப்படின்னு. அடுத்த நாள் காலையில எந்திரிச்சு, அவங்க எங்கெங்க போவாங்களோ, அங்க எல்லாமே இடத்த தேடி தேடி கண்டுபிடிக்கிறாங்க. எல்லா இடமும் பார்த்தா ஒரு வறண்ட இருக்கு. இப்ப எங்கேயுமே இதுக்கு இந்த விதைய வந்து நம்ம முளைக்க வைக்க முடியாதா? அந்த இடத்துல தண்ணி டேப்ல இருந்து போது, அந்த இடத்துல பார்த்தோம்னா, தண்ணி தாத்தா சொன்னது ஞாபகம் வருது. தண்ணி இருக்கணும், மண்ணு ஈரமா இருக்கணும். அப்போ இந்த இடம் இது சேஃபா இருக்கும். அப்படின்னு நினைச்சுக்கிட்டு, அந்த குழந்தை வந்து என்ன பண்ணுது, தாத்தாவுக்கு தெரியாம அந்த விதைய எடுத்துட்டு வந்து, அந்த இடத்துல மண்ணுக்குள்ள புதைச்சு வச்சிருச்சு. 1 வீக் கழிச்சு அது டெய்லியும் வந்து காலையில அதுக்கு குடிக்கிற தண்ணி, அவங்களுக்கு குடுத்து அனுப்புற தண்ணிய கொஞ்சம் கொஞ்சமா அதுக்கு வந்து கொட்டிட்டு, "சூரிய ஒளி படுதா? உனக்கு ஏதாவது தொந்தரவு இருக்கா?" அப்படின்ற மாரி அந்த விதைகிட்ட பேசிட்டு பேசிட்டு அந்த விதைய முளைக்க வைக்கிறாங்க. 1 வீக் கழிச்சு பார்த்தா, அதுலருந்து ஒரு இலை வந்து மொட்டு விடுது. அத பார்த்தோனே அந்த குழந்தைக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. அடுத்த நாள் காலையில அந்த தாத்தாவ கண்ண கட்டி கூட்டிட்டு வந்துட்டு அந்த செடிய காமிக்கிறாங்க. அந்த தாத்தாவுக்கு அத பார்த்தோனே அவர் கண்ல இருந்து ஆனந்த கண்ணீர் வருது. இப்போ இந்த கதையிலருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலான்னா, ஒரு இயற்கைய வந்து உணர்ந்தவங்களால மட்டும் தான் இந்த வந்து இயற்கை வந்து எவ்ளோ நமக்கு முக்கியம் அப்படின்றத உணர முடியும். அப்போ இந்த இயற்கைய நாம உணரணும் அப்படின்னா, நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ஃபர்ஸ்ட் விஷயம், நமக்கும் இயற்கைக்கும் உண்டான மாரல் ரிலேஷன்ஷிப். இப்போ நம்ம ஒரு பில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி நம்ம இந்த பூமி தோன்றியது அப்படின்னு நெறைய ஆராய்ச்சிகள்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ பூமியில எது ஃபர்ஸ்ட்டு தோன்றுச்சு? ஒரு நியூக்ளியர் ஃபிஷன் மூலமா நட்சத்திரங்கள் எல்லாம் ஒண்ணா அதாவது வெடிச்சு சிதறி வந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. அந்த நட்சத்திரங்கள் எல்லாம் ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரத்துக்கு நடுவுல அது குறிப்பிட்ட கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்னால சுத்திக்கிட்டே இருக்கு. அதனால நம்ம சோலார் சிஸ்டம் உருவாகி இருக்கலாம். அதுல ஒரு பிளானட்டா நம்ம எர்த் இருக்கலாம். அந்த எர்த்ல கொஞ்சம் கொஞ்சமா பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட்டு உயிர் வாழக்கூடிய எந்த தகுதியும் இல்லாம இருந்தது. அப்போ எர்த்ல எப்படி உயிர் வாழ தகுதி வந்ததுன்னா, ஆ ஸ்டார்ட்டிங்ல நெறைய டிகிரி செல்சியஸ்ல அதோட வெப்பநிலை இருந்தது. அப்புறம் குறைய குறைய அந்த செல்சியஸ் குறைஞ்சு குறைஞ்சு ஒரு காற்று மண்டலம் உருவாச்சுன்னு சொல்றாங்க. அந்த காற்று மண்டலத்துக்கு அப்புறம் என்னாச்சு அப்டின்னா, கொஞ்சம் கொஞ்சமா அந்த நீர் ஆவி. காத்து இருக்கிறதுனால நீர் ஆவி வந்து மேல இதா உருவாகுச்சு. அந்த நீர் ஆவி தான் மேகமா உருவாகுச்சு. அந்த மேகத்துல இருந்து மழை. மழை வந்துன்னே பூமியில ஃபுல்லா தண்ணி. அந்த தண்ணி வந்து சூரிய ஒளி திரும்பவும் வாயுக்களா மாத்தி, அதாவது ஆக்ஸிஜனாவும், ஹைட்ரஜனாவும் மாத்தி, திரும்பவும் மழை பெய்ய வச்சது. அந்த மாரி மாறி மாறி ஒரு ரொட்டேஷன்ல தான்
5 விதமான எலிமெண்ட்ஸ். அதாவது நம்ம தமிழ்ல கரெக்டா சொல்லணும்னா பஞ்சபூதங்கள். அதாவது எர்த், மண், அதோட சாலிடிட்டி அது கிடைச்சது நமக்கு. அப்புறம் வாட்டர் ஃப்ளூயிடிட்டி கிடைச்சது. அப்புறம் நெருப்பு, ஒரு சூரிய ஒளி பூமி மேல பட்டதுனால ஒரு குறிப்பிட்ட டெம்பரேச்சர் கிடைச்சது. டெம்பரேச்சர் ஹையா இருக்கிற வரைக்கும் எந்த உயிரினமும் வாழ தகுதி இல்லாத ஒரு பூமியா இருந்தது. ஆனா டெம்பரேச்சர் இந்த மண்ணு, தண்ணி எல்லாம் இதானதுனால இந்த டெம்பரேச்சர் நமக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு மெயின்டைன் ஆனதுனால அதை சுத்தி ஏர், அதுக்கப்புறமா பிரபஞ்சம், அதாவது விரிஞ்சு இருக்கக்கூடிய ஒரு ஆகாசம் அப்படின்னு சொல்றோம். அந்த ஆகாசத்துலதான் உயிர் ஓடிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி கண்டுபிடிச்சு இந்த பஞ்சபூதங்களை நமக்கு சொன்னாங்க. சரி, இந்த பஞ்சபூதங்களுக்கும் நமக்கும் என்னதான் சம்பந்தம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் மண், அதாவது எர்த் எலிமெண்ட், அதுதான் நம்ம உடம்புக்குள்ள தோலாவும் எலும்பாவும் இருக்கு. அடுத்து வாட்டர், நம்ம உடம்புல ரத்தமா இருக்கு. அடுத்து ஃபயர், குறிப்பிட்ட டெம்பரேச்சர், அந்த டெம்பரேச்சர் 37 டிகிரி செல்சியஸ் நம்மளோட பாடி டெம்பரேச்சர், அது இல்லை அப்படின்னா நமக்கு நிறைய நோய்கள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அடுத்து ஏர், நம்மளோட சுவாசத்துக்கு தேவையான பிராணன் அதுலதான் கிடைக்குது. இது எல்லாமே கரெக்டா அமையும் போதுதான் அந்த ஆகாசத்துல இருந்து வரக்கூடிய உயிர் நமக்குள்ள ஓடிட்டு இருக்கு. அப்போ இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்? நம்ம இயற்கை வேற இல்ல, நம்ம வேற இல்ல. இயற்கையில இருக்கக்கூடிய பஞ்சபூதங்கள் தான் நம்ம உடம்புலயும் இருக்கு. அப்போ இந்த உண்மைய நம்ம தெரிஞ்சுக்கிறோமா? நம்ம இத்தனை நாள் வந்து எப்படி நம்ம அது வேற, பஞ்சபூதங்கள் வேற, நம்ம வேற அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தோம். ஆனா இயற்கை வேற கிடையாது, நம்ம வேற கிடையாது. இத வந்து நம்ம மனசுல ஆழமா நமக்கு ஓரளவுக்கு தெரியும். ஆனா இப்போ வரக்கூடிய ஜெனரேஷனுக்கு அந்த விஷயங்கள் தெரிய வாய்ப்பில்லை. அதான் ஆணித்தரமா முதல்ல நம்ம குழந்தைங்க மனசுல நிலைநாட்டலாம். அடுத்தது பார்த்தோம்னா, இப்போ 2வது நம்மளோட ஆக்ஷன்ஸ். இது தெரிஞ்சுக்கிட்ட பின்னாடி நம்மளோட ஆக்ஷன்ஸ் எப்படி இருக்கும், முன்னாடி எப்படி ஆக்ஷன்ஸ் இருந்ததுன்னு இந்த ஒரு படம் விளக்கும். இப்போ பார்த்தோம்னா, முன்னாடி இந்த பூமி வந்து அழகா பசுமையா எல்லா நேச்சரோட இதுவும் இருந்திருக்கு. இப்போ நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு ஆக்ஷன்ஸும், நம்ம வீட்லயே ஆகட்டும், இல்ல ஆபீஸ்ல ஆகட்டும், இல்ல நம்மள சுத்தி வெளியில எங்கேயாவது போனாலும் சரி, நம்மளோட ஆக்ஷன்ஸ் என்விரான்மெண்ட்டுக்கு எப்படி நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். அப்போ குடுக்கறதுனால நம்ம முன்ன பார்த்த அந்த 5 எலிமெண்ட்ஸ் வந்து எப்படி பாதிப்புக்கு உள்ளாகுது. இப்போ நம்ம நிறைய இந்த மாடர்னைஸ்டு வேர்ல்டுல நிறைய ஃபேக்டரிஸ் வேணும், எல்லாமே வேணும் வேணும் வேணும். டெக்னாலஜி எவ்வளோ இம்ப்ரூவ் ஆகுதோ அவ்வளோ இம்ப்ரூவ் பண்ணி பண்ணி நம்ம ஒவ்வொரு விஷயமும் செய்யறோம். வீட்ல பார்த்தோம்னா சாதாரணமா நம்ம வீட்ல யூஸ் பண்ற திங்ஸ் பயோடிகிரேடபிள், நான் பயோடிகிரேடபிள் அந்த மாதிரி பிரிச்சு நம்ம கொடுக்குறோமா? இல்ல பிளாஸ்டிக்க அதிக அளவு வீட்ல வச்சிட்டு இருக்கோமா? இல்ல பிளாஸ்டிக் வாங்காம இருக்கிறோமா? அந்த மாதிரி நம்ம டே டு டே லைஃப்ல ஒவ்வொரு ஆக்ஷன்ஸுமே ஒவ்வொரு காசஸ குடுத்துட்டு இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எர்த், மண், மண் தத்துவம் சொல்லியிருக்கோம். இந்த மண்ல வந்து இயற்கையா நம்ம உரங்களை யூஸ் பண்ணி நம்ம சாப்பிட்டுட்டு இருந்த வரைக்கும் எந்த நோயும் நம்ம கிட்ட வந்து சேரல. ஆனா என்னைக்கு நம்ம செயற்கை உரங்கள் கிட்ட போனோமோ அப்போ மண்ணோட தன்மை மாறி போச்சு. அப்போ நம்ம உடம்புல இருக்கக்கூடிய மண் தன்மை, அதாவது நம்ம தோல், சதை, இந்த எலும்பு இது எல்லாத்துலயும் கேன்சர் வர ஆரம்பிச்சிருச்சு. அடுத்து 2வது, இயற்கையா ஊறி வந்த தண்ணிய குடிச்சிட்டு இருந்த வரைக்கும் எந்த இதுவுமே நம்ம கிட்ட வந்து சேரல. ஆனா செயற்கையா தண்ணி நம்ம சுத்திகரிச்சு குடிக்கும்போது என்ன ஆகுது? அந்த எலும்புல இருக்கக்கூடிய அந்த ஃப்ளூயிடிட்டி, அந்த ஜெல் மாரி இருக்கணும். நம்ம எலும்பு வந்து ஈஸியா அ சுருங்கி விரியறதுக்கு தேவையான ஃப்ளூயிடிட்டி இல்லாம, இந்த எலும்பு ஈஸியா நொறுங்கக்கூடிய தன்மையில இப்ப மாறிட்டு இருக்கு. அடுத்ததா, நெறைய சாப்பிடுறோம். மாடர்ன் வேர்ல்டுல எனக்கு வேலை செய்ய டைம் இல்ல அப்படின்னு இப்போ Zomatoல எதேதோ ஆர்டர் பண்ணி எல்லாருமே சாப்பிடுறோம். அப்ப சாப்பிடும்போது என்ன ஆகுதுன்னா, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய பாடி டெம்பரேச்சர் அபரிமிதமா அதிகமாகுது. அப்ப அதிகமாகறதுனால தேவையில்லாத வியாதிகள் நம்ம கிட்ட வந்து சேருது. அடுத்ததா, ம் ஏர். இப்போ சமீபமா டெல்லியில அந்த மாரி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஏர வந்து விலைக்கு வாங்குறோம். அந்த வந்து நம்ம ஏடிஎம் மாரி ஒரு பூத். அங்க ஒரு சிலிண்டருக்கு இவ்ளோ டைம்க்கு இவ்ளோ அமௌண்ட்டு அப்படின்ற மாரி நம்ம ஆக்ஸிஜன விலைக்கு வாங்கக்கூடிய நிலைமை வந்துருச்சு. இப்போ இது 4மே அடிபட்டு போறப்போ, நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஃபைனலா இருக்கக்கூடிய உயிர் சக்தியோட திறன் வந்து எப்படி இருக்கும்? இப்போ 4மே பேசிக் 4 எலிமெண்ட்ஸ் வந்து நோயோட ரொம்ப சிக்கலா இருக்கும்போது,
உயிர் மட்டும் எப்படி ஆரோக்கியமா நம்ம உடம்புல உறவாடிட்டு இருக்கும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமா நம்ம 6வது அறிவு இருக்கக்கூடிய இந்த மனிதர்கள் வந்து சிந்திக்கக்கூடிய அறிவு தான் நமக்கு வந்து ஸ்பெஷலா மத்த உயிரினங்கள விட ஸ்பெஷலா இது காமிச்சிருக்கு. ஆனா, இப்போ இருக்கக்கூடிய இந்த மாடர்ன் வேர்ல்டுல நம்ம இன்டெலிஜென்ஸயுமே ஆர்டிஃபிஷியலா தான் வாங்கிட்டு இருக்கோம் ஏஐ மூலமா. அப்போ நம்மளோட ஆக்ஷன்ஸ் வந்து ஒவ்வொன்னுமே நம்ம வேணும் வேணும்னு தான் நினைக்கிறோமே தவிர, எல்லாமே நமக்காகன்னு செஞ்சுட்டு இருக்கோம். அப்ப நமக்காகவே படைக்கப்பட்ட இந்த இயற்கைக்கு நாம என்ன செஞ்சோம்? இப்ப இந்த இடத்துல எல்லாருமே கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம மாடர்னாவும் போகலாம். பிளஸ் நம்ம என்விரான்மென்ட்க்கு என்ன செஞ்சுட்டு இருக்கோம்? இந்த ஃபேக்டரி கட்டுறோம், பெருசு பெருசா கட்டுறோம் அப்படின்னா, அப்ப அந்த பொல்யூஷன் எல்லாத்தையும் இது பண்றதுக்காக அங்க எத்தன மரங்கள நம்மளால நட முடியும்? ஒரு மரம் வெட்டணும் அப்படின்னா, அந்த இடத்துல ஒரு 10, 20 விதைகள நம்ம போடுறோமா? அந்த மாரி சின்ன சின்ன நம்மளோட ஆக்ஷன்ஸ கவனிச்சு, நம்ம நேச்சர டிஸ்டர்ப் பண்ணாம இருந்தோம் அப்படின்னாவே, நம்ம நேச்சரோட நம்ம லைஃப் வந்து எப்பவுமே சந்தோஷமா இருக்கும். அடுத்ததா, இதுல நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டீஸ் என்ன? அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ரெஸ்பெக்ட். எத்தன பேர் நம்ம வந்து நேச்சர ரெஸ்பெக்ட் பண்றோம்? சூரியன் டெய்லி நம்மள வந்து அவரு வந்து நம்ம எந்திரிக்கிறோமோ இல்லையோ, அவரு நம்மளெல்லாம் பார்க்கறதுக்காக டெய்லியும் அவ்ளோ ஆரோக்கியமா, அவ்ளோ பிரிஸ்கா, அவ்ளோ எனர்ஜெட்டிக்கா வராரு. நம்ம எத்தன பேர் அந்த சூரியன நம்ம பார்க்குறோம்? அப்போ நம்மளுக்கு தேவை இல்ல அப்டின்னா, ஒரு மரத்தையோ, ஒரு அனிமலையோ எதையோ ஒண்ணு வெட்டி சாய்க்கிறோம். அப்போ அந்த இடத்துல அவங்களுக்கு துன்பம் தரக்கூடிய விஷயங்கள நம்ம செய்றோம். அப்படின்னு எத்தன பேர் யோசிக்கிறோம்? அப்ப ஃபர்ஸ்ட் விஷயம் நம்ம குழந்தைங்களுக்கு கத்து தர வேண்டியது எல்லா லிவிங் பீயிங்ஸ்க்கும் அந்த உயிர் அப்படின்ற விஷயம் ஒரு வேல்யூபிளான விஷயம் அப்படின்றத சொல்லி தரணும். அப்புறம் இந்த பூமியில இருக்கக்கூடிய பிளான்ட்ஸ், அனிமல்ஸ் நம்ம எக்கோசிஸ்டத்த பாதிக்காத அளவுக்கு நம்மளோட செயல்பாடுகள் இருக்கணும் அப்படின்றத நம்ம ஃபியூச்சர் ஜெனரேஷனுக்கு சொல்லி தரலாம். அடுத்து 2வது பார்த்தோம்னா, ரெடியூஸ் ரிசோர்ஸ் கன்சப்ஷன். அ இப்போ அ நம்ம இந்த மக்கும் குப்பை, மக்கா குப்பை அப்படின்னு சொல்றோம். இப்போ நெறைய பேரு இப்போ எல்லா இடத்துலயுமே இதா இருக்கிறது அந்த டீ கப்ஸ் மட்டும்தான். போற இடத்துலலாம் எங்க அந்த டூரிஸ்ட் பிளேஸ் ஆகட்டும், இல்ல ஒரு குறிப்பிட்ட ஆஃபீஸ் ஆகட்டும், ஒர்க் பண்ற பிளேஸ் ஆகட்டும், அந்த இடத்துல எல்லாமே குப்பையா குமிச்சு இருக்கக்கூடியதுன்னா, இந்த பேப்பர் கப்ஸு இதுதான். அப்ப அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம்? மாற்று யோசனையா, எதெல்லாம் சஸ்டைனபிள் ப்ராடக்ட்ஸா இருக்கோ, இப்போ எதெல்லாம் காலத்துக்கும் நீங்காத ஒரு சோர்ஸா இருக்கோ, அந்த சோர்ஸ் மூலமா உருவாக்கப்படுற பொருள்கள வாங்கலாம். நம்ம நேச்சுரல் ரிசோர்ஸஸ் நம்ம வாட்டர் வந்து நமக்கு தேவையான அளவு கிடைக்குது. அந்த வாட்டர வீணாக்காம நாம எப்பவும் அத போற்றி பாதுகாக்கிறோமா? கரண்ட் நேச்சரா கிடைக்கக்கூடிய கரண்ட். அதுக்கும் எவ்வளோ இது இருக்கு. எவ்வளோ நேச்சர வந்து நம்ம இது பண்ணிட்டு தான் அந்த எலக்ட்ரிசிட்டியும் நம்ம வாங்கிக்கிறோம். அப்ப அத வேஸ்ட் பண்ணாம, நம்ம வந்து நேர்மையா எல்லா இதையும் யூஸ் பண்றோமா? அப்படின்றத கொஞ்சம் சிந்தனைக்கு எடுத்துக்கலாம். அடுத்தது இந்த சஸ்டைனபிள் ப்ராடக்ட் மெட்டீரியல்ஸ நம்ம வாங்கி வீட்ல பயன்படுத்தலாம். இது நம்மளால எவ்வளோ முடியுமோ, அது எல்லாத்தையும் குறைச்சிட்டு வந்தோம் அப்படின்னா, நம்ம அது இயற்கைக்கு குடுக்கக்கூடிய ஒரு நன்மையா அது இருக்கும். அடுத்தது எல்லா கிச்சன்லயும் லேடீஸ்க்கு தெரியும். எல்லா கிச்சன்லயும் நம்ம வெரைட்டியா அழகழகா பசங்களுக்கு ம் லஞ்ச் செட்டு இந்த மாரி இந்த இமேஜ பார்த்தா தெரியும். இதெல்லாம் எல்லாமே அட்ராக்டிவா இருக்கணும். எனக்கு டிரான்ஸ்பரன்ட்டா இருக்கணும். நான் பார்த்தோனே அத அடையாளம் கண்டுபிடிச்சு சமையல் செய்யறதுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு நம்ம அழகழகா பார்த்து வாங்குறோம். லேடீஸ் மனசு வச்சோம் அப்படின்னா, வீட்ல இந்த பிளாஸ்டிக் பொருட்கள அதாவது ரெட்யூஸ் பண்றத விட சுத்தமாவே அத வந்து அவாய்ட் பண்ண நம்மளால முடியும். அதாவது அந்த சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக் அது பயோடிகிரேடபிளா இருக்கட்டும், இல்ல நான் பயோடிகிரேடபிளா இருக்கட்டும். அந்த பிளாஸ்டிக்கே யூஸ் பண்ண வேண்டாம். நமக்கு தெரியும். ஒரு பிளாஸ்டிக் சின்ன குட்டியா இருக்கக்கூடிய அந்த பிளாஸ்டிக் கவரே 60,000 வருஷத்துக்கு அப்புறம் தான் அது பயோடிகிரேடபிள் ஆகும் அப்படின்னு நமக்கு ரிசர்ச் சொல்லிட்டு இருக்கு. அப்படி இருக்கக்கூடியத ஏன் அத யூஸ் பண்ணணும்? அத அப்போ வீட்ல இருந்து அந்த ஒவ்வொரு பிளாஸ்டிக்கா நம்ம அறவே ஒழிச்சிட்டோம் அப்டின்னா, ரீசைக்கிளே பண்ண வேண்டாம். நம்ம அந்த அ எவ்வளவோ வந்து அ அவேர்னஸ் நமக்கு குடுக்குறாங்க. பிளாஸ்டிக்க வந்து ப்ராப்பரா டிஸ்போஸ் பண்ணுங்க. இல்ல ப்ராப்பரா அந்த ரீசைக்கிள் பண்றதுக்கு அந்த மாரி அந்த ஒவ்வொரு கோட் நம்பரோட நமக்கு பாட்டில்ஸ் வந்துகிட்டே இருக்கு. ஏன் அந்த அளவுக்கு ரிஸ்க் எடுத்துக்கிட்டு? நம்ம நெனச்சா நம்ம வீட்ல பிளாஸ்டிக் இல்லாம நம்மளால இருக்க முடியும். அப்போ ஒவ்வொரு விஷயத்திலயா நம்ம ரெட்யூஸ் பண்ணாம, சுத்தமாவே
அந்த இதை வந்து நம்ம பொல்யூஷன் ஃப்ரீயா இருக்கணும் அப்படின்னா நம்மளால முடிஞ்ச அளவுக்கு இப்போ காய்கறி வாங்க போறோம் அப்படின்னா ஒரு பை எடுத்துட்டு போகலாம். வீட்ல இந்த மாதிரி கண்டெய்னர்ஸ் யூஸ் பண்ணாம சில்வர்ல யூஸ் பண்ணலாம். இல்ல அழகா மண் பானையில குட்டி குட்டி பவுல்ஸ் அழகழகா இப்போ கிடைக்குது. அதுல வாங்கி கொடுக்கலாம். அப்போ அந்த பொல்யூஷனை நம்ம வேஸ்ட் பண்றது நம்ம என்விரான்மெண்ட்டுக்கு கொடுக்கக்கூடிய நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி. அடுத்தது சப்போர்ட் கன்சர்வேஷன் எஃபோர்ட்ஸ். இப்போ நம்ம குழந்தைங்களுக்கு பர்த்டே இல்ல ஏதாவது ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறோம். அவங்க என்ஜாய் பண்றதுக்கு என்னென்ன விஷயங்களோ எவ்வளவோ செய்யறோம். எவ்வளவோ செஞ்சாலுமே அதுல ஏதாவது ஒரு விஷயம் வந்து இந்த என்விரான்மெண்ட்டுக்கு ஒரு பாதிப்பு தரதா தான் அமையும். அப்படி இருக்கிறப்போ அவங்களோட ஆசையும் நம்ம பண்ணிட்டு ஏதாவது ஒரு பிளான்ட் குட்டி பிளான்ட் கொடுத்து இந்த பர்த்டேக்கு கிஃப்டா இதை கொடுத்துட்டு அடுத்த பர்த்டே வரைக்கும் அது எவ்வளவு வளர்ந்துருக்கு பார்க்கலாமா அப்படின்ற மாதிரி ஒரு சேலஞ்சிங் மாதிரி ஒவ்வொரு குழந்தை கையிலயும் கொடுத்து அந்த நேச்சரை வந்து உணர வச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அந்த நேச்சர் வந்து இன்னும் நமக்கு கை கொடுக்கும் நம்மளோட லைஃப் லாங் நல்லா இருக்கிறதுக்கு. அது மட்டும் இல்லாம இப்போ ஜேசிஐ மூலமா நிறைய அந்த ஒன் சஸ்டைனபிள் ப்ராஜெக்ட்ஸ் மூலமா நிறைய விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல நம்ம எல்லாருமே கை கோத்தா கூட நம்மளோட என்விரான்மெண்ட்டை நம்மளால சேஃபா இது பண்ண முடியும். போன வருஷம் 2024ல பிஏக்கு போகும்போது ஒரு அனுபவம் கிடைச்சது. ஈரோடு சைடு அந்த எல்ஓ அவங்க பார்த்தோம்னா அந்த எல்ஓ ஆரம்பிச்சதுல இருந்து டெய்லி ஒரு மரம், டெய்லி ஒரு மரக்கன்று. அது பிரசிடென்ட் வராங்க, இல்ல மத்த மெம்பர்ஸ் வராங்க. யாரும் அவங்க பாட்டுக்கு எடுத்துக்கிட்டு அடுத்த நாள் நானு, அடுத்த நாள் நானு. எந்த ஏரியா கவர் பண்றாங்களோ அந்த ஏரியால அவங்களால எத்தனை பேர் முடியுமோ கூட்டிட்டு போய் அந்த ஏரியால வந்து பிளான்டிங் வச்சுக்கிட்டே இருக்காங்க. அதாவது தினமும் இப்ப வரைக்கும் தொடர்ந்துகிட்டே தான் இருக்கு. அப்போ நம்மள எத்தனை பேர் அந்த மாதிரி விஷயங்கள்ல செய்ய முடியும்? இல்ல அட்லீஸ்ட் நம்மளால செய்ய முடியலனாலும் நம்ம என்விரான்மெண்டல் ஆர்கனைசேஷன்ஸ் ஏதாவது இருந்தா அவங்களுக்கு சப்போர்ட்டா நம்மளோட பார்ட்ட கொடுத்தோம் அப்படின்னாலும் நம்ம என்விரான்மெண்ட்டுக்கு ஒரு சப்போர்ட் பண்ண மாதிரி ஒரு இது கிடைக்கும். இதை எல்லாமே நம்ம குழந்தைங்களுக்கு இன்சிஸ்ட் பண்ணலாம். ஏன்னா நம்ம வந்து எல்லாத்தையுமே அனுபவிச்சிட்டோம். நேச்சர்னா எப்படி இருக்கும், என்ன கொடுக்கும் அப்படின்ற விஷயம் எல்லாம் நமக்கு தெரியும். ஆனா நம்மளோட அனுபவம் பசங்களுக்கு கிடைக்குமான்னா அது ஒரு பெரிய கேள்விக்குறியா தான் இருக்கு. அனுபவமா கிடைக்காது, ஒரு நியூஸா மேபி கிடைக்கலாம். முன்னாடி சொன்ன அந்த கதை மாரி அவங்களுக்கு வந்து கண்ல பார்ப்பாங்க, அந்த அனுபவங்கள் கிடைக்காது. ஏன்னா எல்லாருமே டவுன் சைட் படிக்கணும், ஒரு பெரிய ஸ்கூல்ல படிக்கணும், டெய்லி ஒர்க் இருக்கும், போயிட்டு வந்துட்டு இருக்க முடியாது. அந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் இருக்கு. அப்ப அவங்க காதால சொல்லி தான் கேட்பாங்களே தவிர அவங்களுக்கு உணர்வு கிடைக்காது. அந்த உணர்வு கிடைக்கணும் அப்படின்னா அவங்களையும் இந்த மாதிரி விஷயத்துல ஈடுபட வைக்கலாம். அடுத்ததா Madam, a time reminder, madam. We have just reached 8:55, madam. So we ஓகே சார், request. 2 மினிட்ஸ்ல முடிச்சிடுறேன். அடுத்து கன்சியூமர் சாய்ஸ். நம்ம எக்கோ ஃப்ரெண்ட்லியா இருக்கக்கூடிய பிசினஸ் வந்து இது பண்ணலாம். பென் பார்த்தோம்னா பின்னாடி ஒரு சீட் வச்சு கொடுப்பாங்க. இந்த பேகு அந்த மாதிரி நிறைய திங்ஸ் வந்து ஈஸியா பயோடிகிரேடபிள் ஆகிற மாதிரி இருக்கக்கூடிய பிசினஸ்க்கு நம்ம ஹெல்ப் பண்ணலாம். அந்த கிரீன் பாலிசிஸ்ல எந்தெந்த பிசினஸ்லாம் ரன் ஆகுதோ அந்த மாதிரி விஷயங்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணி நம்ம வந்து என்விரான்மெண்ட்டுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியை தரலாம். அடுத்தது எஜுகேட். அந்த அவேர்னஸை வந்து நம்ம எல்லாத்துக்குமே ஸ்ப்ரெட் பண்ணணும். நம்ம குழந்தைங்கள்ல இருந்து இப்ப இருக்கக்கூடிய ஃபியூச்சர் ஜெனரேஷன் வரைக்கும் எல்லாத்துக்குமே நேச்சர்னா என்ன, ஏன் அதை நம்ம கேர் பண்ணிக்கணும், அதால நமக்கு என்ன கிடைக்கும் அந்த அப்படின்ற மாதிரி பேசிக்ல இருந்து நம்ம எஜுகேட் கொடுத்தா மட்டும்தான் பசங்களால இன்ஸ்பயர் ஆகி அந்த இயற்கைக்கு ஒரு மாரல் சப்போர்ட்டா இருந்து இயற்கையை இன்னும் பலப்படுத்த முடியும். அந்த இயற்கை இல்லை அப்படின்னா நம்ம வந்து உயிர் வாழ்றது ஒரு கேள்விக்குறியா இருந்துடும். அது நிறைவா ஒரே ஒரு ஸ்லோகன் மட்டும். ஒரு எர்த், அதாவது நமக்கு கிடைச்சிருக்கிறது ஒரு பூமி. நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய வாழ்க்கை ஒரே ஒரு சான்ஸ் தான். அப்போ ஒவ்வொரு நாளுமே நம்ம ஏன் அந்த எர்த்த வந்து சேமிக்கிறதுக்காக ஏதாவது ஒரு விஷயம் செய்யக்கூடாது? அது எல்லாருமே இந்த ஒரு விஷயத்த சிந்தனைக்கு எடுத்துக்கிட்டு நம்ம வந்து நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி, நம்மளோட என்விரான்மெண்ட்டுக்கு நம்மளால என்ன செய்ய முடியும் அப்படின்றது ஒவ்வொரு நாளுமே நம்ம சிந்தனைக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா என்விரான்மெண்ட், இந்த நேச்சர் நமக்கு எப்பவுமே பக்கபலமா இருந்து நாம செய்யக்கூடிய எல்லா விஷயங்களையும் நமக்கு எல்லா வளங்களையும் தந்து நம்ம இன்னும் மேலோங்க தான் வைக்குமே தவிர கீழ்நிலைக்கு தள்ளுறதுக்கு எந்த வாய்ப்பும் இல்லை. அதனால
இந்த லிவிங் எத்திக்ஸ்ல என்விரான்மெண்ட்டுக்கு நம்ம என்ன குடுக்க போறோம் அப்படின்றது என்னையும் சேர்த்து சிந்திக்க வச்ச ராணிப்பேட் பவர் சிட்டிக்கு என்னோட மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஜேசி அரூருக்கு ஒரு மென்டாரா இருந்து உதவி செஞ்சுட்டு இருக்கக்கூடிய செந்தில் முருகன் சார், இதுக்கு பின்புலமா இருந்து இருக்கக்கூடிய திருக்குமரன் சார், செல்வம் சார் எல்லாருக்கும் மெயினா ஸ்ரீகாந்த் சார் நேத்து இருந்தே என்ன கைட் பண்ணி இப்படியெல்லாம் செய்யணும் அப்படின்ற மாதிரி சொல்லி ஒரு நெட்வொர்க் இஷ்யூ இருந்தாலும் அது ஒரு பெரிய இதா எடுத்துக்காம எல்லாருமே அமைதியா காத்திருந்து இந்த ஒரு நல்ல சிந்தனையை விதைக்க எனக்கு வாய்ப்பளித்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். Floris hand over to Srikanth sir. Thank you, sir. Thank you, madam, for this wonderful session. Now, due to paucity of time, we will take one feedback from the participant, and then we'll proceed with announcement of tomorrow's program. And thanks. Participant who wants to share a feedback, any one person can raise your hand. We'll unmute and we'll allow you to speak. Madam, we are receiving feedbacks from chat messages, madam, from different people. And thank you, madam. Thank you for this. Sir, thank you for this wonderful session, madam. Now, before going to Thanksgiving, announcement of tomorrow's training program. Tomorrow at 8:15 p.m. everyday program. Our program name is on Honesty Integrity Live by JC Kavita madam. I request all you please join to this Zoom ID tomorrow at 8:15 p.m. sharp. Now I request Secretary JC Ranipet Power City, JC Sanjay Shriram, to propose vote of thanks. JC Sanjay Shriram, over to you. Good evening, everyone. I, JC Sanjay Shriram, Secretary 2025, sincerely thank JC Anandi Vijayan for a powerful session on social responsibility and environment. Her passion truly inspired us. Special thanks to JC Niranjan Kumar and JC Alan for their support and guidance. Thanks to all the participants and the organizing team for making this session a success. Looking forward to more enlightening programs. Thank you. Thank you, JC Sanjay Shriram. Now, the meeting JC Ranipet Power City Living Ethics Daily Online Training Program is hereby adjourned. Thank you all.